எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம டெய்லி டெஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 35வது டெய்லி டெஸ்ட். நான் எக்கனாமிக்ஸ் உடைய கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம். வாட் இஸ் எம்எஸ்எம்இ? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ? எம்எஸ்எம்இ என்றால் என்ன? எம்எஸ்எம்இயின் முக்கியத்துவம் யாது அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எம்எஸ்எம்இ என்றது சிறு குறு மற்றும் நடுத்தர இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதெல்லாம். ஸோ ஃபேக்ட்ரிஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஃபர்ம்ஸ் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸ்மால், மீடியம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2006 இதுக்கான ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? 2006 இதுக்கான ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. அதை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2020. இதெல்லாம் நீங்க சின்ன பிராக்கெட் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? எதெல்லாம் சார் எம்எஸ்எம்இ அப்படின்றது கூட ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுக்கலாம். என்ன சார் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, மூலதனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ எம்எஸ்எம்இக்கு எப்படி சார் இருக்குது? அப்போ மைக்ரோவுக்கு எவ்வளவு போட்டா அது மைக்ரோன்னு சொல்றாங்க, எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரைக்கும், ஸ்மாலுக்கு எவ்வளவுல இருந்து எவ்வளவு கோடி, மீடியம்க்கு எவ்வளவுல இருந்து எவ்வளவு கோடி அப்படின்றது ஒரு பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சர்வீசஸ்க்கு சரிங்களா அது தனியாகவும் ப்ரொடக்ஷனுக்கு தனியா வந்துச்சு. 2020 அமெண்ட்மெண்ட்ல எப்படி சார் ஆயிடுச்சு அப்படின்னா, சர்வீஸையும் சரி ப்ரொடக்ஷனையும் ஒன்னாம் கலந்துட்டாங்க அப்படின்றதையும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவா இருக்கும். எம்எஸ்எம்இ பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு. சட்டம் எப்ப ஏத்திருக்காங்க, எம்எஸ்எம்இனா என்ன அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்றத சொல்றாங்க. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சார் எதோட சார் நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, ஹெவி இண்டஸ்ட்ரி, கனரக தொழிற்சாலைகள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதோட இதை கம்பேர் பண்ண போறோம். அப்போ எம்எஸ்எம்இல வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். எதோட சார்? லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட. சரிங்களா? எம்எஸ்எம்இல இருந்து நிறைய தொழில் முனைவர்கள் வராங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் நிறைய எம்எஸ்எம்இல இருந்து வராங்க. சரிங்களா? லோக்கல் ரிசோர்சஸ், அங்க இருக்கக்கூடிய வளங்களை சிறப்பா யூஸ் பண்றாங்க. யாரு சார்? எம்எஸ்எம்இ. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எங்க கம்மியா கிடைக்குமோ அங்கேருந்து டன்னா கிலோவா வாங்குவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம சொன்னாலே நமக்கு இங்க சிறப்பா இருக்கும். அப்ப ஹெட்டிங்கை போட்டு ரெண்டு பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 2 பாக்ஸ் கண்டென்ட், ஹெட்டிங்கை போட்டு நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே இதுக்கு நமக்கு சிறப்பான ஒரு ஆன்சரா போயிட போகுது. எம்எஸ்எம்இக்கு நிறைய இருக்கு. டெய்லர் மேடா இருக்கும். சரிங்களா? நமக்கு என்ன தேவையோ அதே உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பொல்யூஷன் கிரியேட் பண்ணாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. கொஞ்சமா மூலதனம் இருந்தாலே போதும். பெரிய பெரிய கம்பெனிக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் இந்த கம்பெனி செஞ்சு தரும். பல பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இதைய அரசு ப்ரொமோட் பண்றாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது என்ன சார்? எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் விளக்குக அப்படின்றத சொல்றாங்க. சோ ரிசர்வ் வங்கி அப்படின்னா என்ன? ஸோ எல்லா நாட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று இருக்கும். அந்த பேங்க் தான் மிச்ச பேங்க், அந்த மானிட்டரி பாலிசி, கொள்கைகள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வங்கி அப்படின்றது தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 1934 35 எந்த வருஷ சட்டத்தின்படி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, எந்த மந்த் ஆரம்பிச்சாங்க, ஏப்ரல் 1 எப்போ, அதையெல்லாம் நம்ம இங்க ரிசர்வ் வங்கியில பத்தி கொடுக்க போறோம். யாரு சார் முத ரிசர்வ் வங்கி கவர்னர்? யாரு சார் முத இந்திய ரிசர்வ் வங்கியில, அதாவது இந்தியன் கவர்னரா மாறினாரு? எந்த வருஷம் மாறினாரு? இதுக்கு எந்த வருஷம் சட்டம் போட்டாங்க? சரிங்களா? 1949 இதை நாட்டுரிமை ஆக்கிட்டாங்க. அது வரைக்கும் தனியார் கையில இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாக்ஸ். ஸோ சிடி தேஷ்முக்னா என்ன சொன்னாரு, ஸ்மித்ன்றவர் என்னவா இருந்தாரு, சிடி தேஷ்முக் என்னவா இருந்தார், இதெல்லாம் நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆயிடும். அடுத்தது என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு பலவிதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரிசர்வ் வங்கியுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. ஸோ அப்ப என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃபிளேஷனரி அப்படின்றத சொல்றாங்க, அதே இவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதே நேரத்துல பேங்க்குக்கு பேங்கா வேலை பார்க்கறாங்க. அப்ப பேங்கர்ஸ் பேங்க் யாரு சார்னா ரிசர்வ் வங்கி. கவர்மெண்ட் உடைய பேங்க் யாரு சார்னா ரிசர்வ் வங்கி. எவ்வளவு பணம் அச்சடிக்கணும், எப்படி அதை அச்சடிச்சு எப்படி அதை ரிலீஸ் பண்ணணும், யாரு சார் முடிவு பண்றது? ரிசர்வ் வங்கி தான் முடிவு பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்ல சார், ரிசர்வ் வங்கிக்கு பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யாருக்கா ஒரு 2 பேங்க்குக்கு பிரச்சனை அப்படின்னா அதையே சார்ட் அவுட் பண்றாங்க. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதையும் சார்ட் அவுட் பண்றது யாரு? அதாவது பண விஷயத்துல அப்படின்னா ரிசர்வ் வங்கி. ஒரு பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது, நீ பேங்க் தொடங்கலாம் அப்படின்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைசன்ஸ் கொடுக்கிறது யாரு? ரிசர்வ் வங்கி. அந்த மாதிரி ரிசர்வ் வங்கிக்கு பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸையும் டீடைல்டா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க.